வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 12 தான் வந்து பார்க்க போறோம். அதாவது சீசன் 1 லாஸ்ட் எபிசோட். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ள வந்து வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. கோஜிரோவும் நம்ம காட்டுக்குள்ள தொலைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். எது தொலைஞ்சிட்டோமா? ஆமா, நம்ம அந்த மேப்ல பார்க்கும்போது இந்த காட்டை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படி சொல்லிட்டு நம்ம கோஜிரோன்னு சொல்றான். இந்த காட்டுக்குள்ள வந்து இருட்டா இருக்கு, எனக்கு வந்து அது பிடிக்காது. அது மட்டும் இல்லாம கிட்ஜிஸ் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டே போலாம் அப்படிங்கிற சொல்ல, நீ பண்றியா டிரைவ் அப்படி சொல்லிட்டு நம்மளோட கோஜிரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு தான் களைப்பா இருக்குல்ல, நான் டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறான். நம்ம ஹீரோ, உங்களோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற சொல்ல, ஃபர்ஸ்ட் டைமே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு நினைச்சு வந்து சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு ஒற்றுமையா இருக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரிலீஃபா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சரி இப்போ நம்ம போலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். என்னன்னு பார்த்தா ஒரு ஓனி வந்து அவங்க ரெண்டாத்தையும் லாக் பண்ணி வந்து வச்சிருக்கு. அண்ட் இன்னொரு பொண்ணு அந்த இடத்துல வந்து இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ, இதுதான் எனக்கான நேரம், நான் எப்பவுமே ஹெல்ப்லெஸ் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த ஓனி வந்து அட்டாக் பண்றதுக்காக நிற்கிறேன். நம்ம ஹீரோவும் அதோட ஹார்ன் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த ஹார்னை வந்து வெட்டுறான். அந்த ஒரு ஹார்னை வந்து வெட்டினோடனே அந்த ஒரு ஓனி வந்து அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஒரு ஓனியோட எனர்ஜியெல்லாம் அப்படியே இழுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கொஜிரோவும் சுகுமி வந்து வெளியே வராங்க. அண்ட் இன்னொருத்தர் யாரோ மாட்டிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட போய் பேச, பட் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. நம்ம ஹீரோவும் அவங்க உள்ள மாட்டிருக்காங்களா, அவங்க டக்குன்னு வந்து திறந்து பார்க்கறான். யாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல ஒரு பொண்ணு பார்த்துருப்பா தெரியுமா, அந்த பொண்ணு தான் இது. இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காளா அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பொண்ணு வந்து எஞ்சிக்கிறா. நல்ல வேலை உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த சைடு வந்து ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. நம்ம ஹீரோ, ப்ளீட் ஆகுதா, உன்னை காப்பாற்றும் போது அது வந்து ஏதோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லும்போது, நீ தான் என்னை காப்பாத்தினே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்னை காப்பாத்தினதுக்கு வந்து நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்க, இந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படி சொல்லிட்டு கொஜிரோ சொல்ல, நம்ம ஹீரோ, உனக்கு வந்து ஏதோ அடிபட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நம்ம சுகுமி வந்து அப்படியே முழிச்சு ரெண்டு பாக்குறா. நம்ம ஹீரோ, என் வயசுல இப்படி ஒரு அழகான பொண்ணை பாக்குற அப்படி சொல்லிட்டு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கத்திட்டு வராங்க. அங்க ஒரு வயசானவரும் வந்துட்டு, நீங்க குரூப்ல இருந்து செப்பரேட் ஆனது நினைச்சு நான் ரொம்ப வந்து கவலைப்பட்டேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னை வந்து ஒரு ஓனி வந்து பிடிச்சிருச்சு, இந்த பையன் தான் நீ காப்பாத்தன அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா லார்டு கிட்ட நான் தான் வந்து பேசணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. இந்த பொண்ணு உண்மையான பிரின்சஸா, அப்புறம் எதுக்கு இவ காட்டுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவரோட காதல் வந்து ஏதோ கொசுன்னு சொல்றா. இவ வந்து உங்க பேரை தெரிஞ்சுக்கணுமா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. சுகுமியும் ஃபர்ஸ்ட் அவங்களோட பேர் வந்து சொல்லுங்க அண்ட் அவங்கள வந்து பேச சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றா. இவங்க தான் லார்டு நொபிமிட்சுவோட பொண்ணு சருவாட்டரி அப்படிங்கிற ஒரு புஷி பேண்டோட ஹெட் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அண்ட் இவங்க பேர் வந்து முச்சிரோ. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பேட்டில் வந்து அட்டன் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட நேஷனோட தலையெழுத்து எழுதி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இப்போ நாங்க வந்து ஹர்மியாக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் எவ்வளவு பேட்டில் நம்ம அட்டன் பண்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டோட தலையெழுத்து இருக்குமா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க கூட வந்து அவங்களோட பயணத்தை வந்து தொடங்கிடுறான். இவங்க எல்லாம் வந்து ஜாலி அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப நம்ம முஷாஷி மட்டும் அந்த பொண்ணை பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து டிஃப்ரெண்டா இருக்கா, அண்ட் அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் வந்து பேச மாட்டேங்கிறாளே அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். அண்ட் அவனும் இந்த பொண்ணுகிட்ட நான் எப்படியே கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட வந்து பேசுற மாதிரி வந்து அந்த மேப் எடுத்து வந்து பேசுறான். சுகுமியும் அந்த மேப்ல வந்து பிளாக் கலர்ல கோட் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. அந்த இடம் ஃபுல்லாம ஏதோ இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி சொல்லும்போது, என்னோட கான்வர்சேஷனை வந்து இவ ஹைஜாக் பண்றா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். என்னோட ஹோம் டவுன் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த வயசானவரும் ஆக்சுவலி நாங்க வந்து பீச்சில் இருந்து வரோம், இப்போ நம்ம வந்து ஹரிமியாக்கு போயிட்டு இருக்கோம்ல, அங்க வந்து ஒரு கிச்சன் வந்து நாங்க வந்து அழிக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஓ அதுக்காக தான் போயிட்டு இருக்கீங்களா, சரி நீ வந்து என்ன ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுவ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்கறான். இப்படி நான் கேட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து பேசுவா. யூசிகி ஐலைன்ஸ்னா என்ன அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து கேட்க, அடடார சொதப்புறீங்களேடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான். என்னடா வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்க, நான் வந்து மிச்சிரோ கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன், பட் நீங்க சொதப்பிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு, நீ வந்து இன்னும் என் பேர் வந்து ஞாபகம் வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. அப்ப அந்த வயசானவரும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்ல, பட் இவங்க ரெண்டு டைட்டா பிடிக்காம விட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மலையில இருந்து அப்படியே கீழே விழுகுறாங்க. பட் அந்த மிச்சிரோ அப்படிங்கிற பொண்ணு வந்து அவளோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அது வந்து ஒரு கொடை மாதிரி யூஸ் பண்ணி வந்து பறக்கிறா. நம்ம ஹீரோவும் இப்போ நம்ம பறந்துட்டு இருக்கோமா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறான். உன்னோட கெச்சுச்சு பிளேட் வந்து வேற லெவல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, நீ வந்து எங்க அப்பா எனக்கு ஞாபகப்படுத்துற அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. எப்ப கெச்சுச்சு பிளேட் வந்து யூஸ் பண்றேனோ உன்ன மாதிரி எங்க அப்பா வந்து என்னை பாராட்டுவார் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அண்ட் என்னை மன்னிச்சிரு, உன்ட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து ரூடா இருந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம ஹீரோ, எதுக்கு நீ இப்படி யார்கிட்டயும் பேசாம இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது, நீ வந்து சிரிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. உண்மை என்ன, நான் வந்து ரிக்ளோஸ்னா ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி, எனக்கு வந்து யார் கூட எப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, அதனால நான் வந்து அமைதியா இருப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பாத்தியா நீ சிரிக்கிறியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் அவளை வந்துட்டு, நம்ம ரெண்டு பேரும் ஏன் சவுத்துக்கு போக முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம இப்போ வெஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அண்ட் அந்த மேப்ல வந்து பிளாக் கலர்ல ஒரு விஷயத்தை பாத்தீங்களா, அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பிளாக் கலர்ல ஏதோ ஒன்று புகை மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பிளாக் வால் இருக்கு தெரியுமா, அந்த பிளாக் வால் வந்து ஒரு கிஷினாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வால் இருக்கு தெரியுமா, அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறான். அப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹினமோட்டோ நகரத்துல ஒரே ஒரு ஓனி வந்து அப்பேர் அந்த கண்ட்ரில இந்த மக்கள் எல்லாம் அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற முன்னாடி அது வந்து அடுத்த செகண்ட் வந்து அது அவங்களால அழிச்சிருச்சு. அங்க இருந்த கிஷின் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல், அங்க இருந்த மக்கள்னால அதை தொடக்கூடி வந்து முடியல. அந்த நேரத்தில் தான் ஹினமோட்டோ வந்து ரெண்டா வந்து ஸ்பிளிட் ஆச்சு. ஒருத்தவங்க ஓனி கூட வந்து போர் செய்யறவங்க அண்ட் இன்னொருத்தவங்க அந்த ஓனிக்கு பயந்துட்டு அவங்கள வந்து வணங்குறாங்க. அப்புறம் தான் அந்த ஊர்ல வந்து மைனால உருவாச்சு, அங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த ஓனிக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஓனி வந்து பயங்கரமா வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாதி ஹினமோட்டோவே அந்த ஒரு கிஷின் மூலியமா தான் இருக்கு, அது வந்து பிளாக் கிஷின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு
சொல்றான். 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கிஷன் அழிக்கிறது தான் புஷிஷோட ஒரு ஆம்பிஷனாவே இருந்துச்சு. ஆனா நாட்கள் போக போக அந்த கிஷன் வந்து வளர்ந்துகிட்டே தான் வந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியும். இப்படியே விட்டோம்னா அது வந்து அந்த என்டையர் ஹினமோட்டையே வந்து ஆட்டி படைச்சிடும் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லும்போது, அது கூட யாரு சண்டை போடலையா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அது கூட யாருனாலையும் சண்டை போட முடியலங்கதான் உண்மையான, யாருனாலையும் அதை வந்து பீட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும்போது, மாஸ்டர் டேட்சுமி வந்து அதை அழிப்பாரு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. ஏன்னா புஷிகளே வச்சு அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க, 5 ஜெனரல்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு 5 பேர்த்த சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹவாஜி அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து ஒரு கிஷன் இருக்கு. அதுதான் அவங்க வந்து தோக்கடிக்க போறோம். அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஹரிமாக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு உன்னை நான் வந்து திரும்ப பாப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து போறான். பாப்ஸுக்கு அந்த பிளாக் கிஷன் பத்தியெல்லாம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்மளோட கெச்சிரோ வந்து சொல்றான். சரி அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோல் இருக்கு தெரியுமா, அது வந்து அவன் விரிக்க ஸ்க்ரோல நீங்க வச்சிருக்கீங்களா? இந்த ஒரு இதுல வந்து எல்லாத்தோட கிஷனோட நேம் இருக்கும் அண்ட் ரைட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து உங்க அப்பா கிட்ட இருந்திருக்குன்னா கண்டிப்பா உங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பேண்ட்ல இருந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமே வந்து சொல்லும்போது, அப்ப நான் அவுட் சைட் வேர்ல்டுக்கு எங்க அப்பாவுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து யோசிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த உசியோட லார்ட் இருக்கான் தெரியுமா, அவனோட சைனும் வந்து அதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா உசுகி பேண்ட்ல கூட அவர் இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி வந்து சொல்றா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க ஹரிமால வந்து காட்டுறாங்க. அந்த ஹவாஜி அப்படிங்கிற ஐலாண்ட் வந்து ஒரு இது இருக்கு தெரியுமா, கிஷன். அந்த கிஷன் அடிக்கிறதுக்காக எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய பேண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா அந்த ஹவாஜி ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு கிஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்னு நினைக்கிறேன். நம்ம நிலத்தை வந்து நம்ம கிட்ட திருப்பி கொண்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு இவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. மை லார்ட், அந்த ஒப்சிடியன் காடஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அவங்க வந்து மிமாசாக்கா அப்படிங்கிற ஒரு மைண்ட் கிட்ட தான் வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். ஆக்சுவலி நம்ம பேண்ட்ல இருக்கிற யாருக்கும் வந்து அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்லும்போது, இவர் ஒப்சிடியன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை வந்து சொல்றாரு. அப்புறம் இங்க ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. இவரு டாட்சுமி, உனக்காக நான் எப்பவுமே வேலை பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்புறம் இங்க வந்து அந்த நானோ அப்படிங்கிற பொண்ணு வந்து காட்டுறாங்க. அந்த நானோங்கிற பொண்ணு ஒரு மார்க்கெட்ல போய் அவரோட மாஸ்டருக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் நெஞ்சில் வந்து ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் அவளு வந்து யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அவளோட நெஞ்சு வந்து திறந்து பாக்குறா. திறந்து பார்த்தோன்னு ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வருது. அப்புறம் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்து நிறைய பேர் வந்து வராங்க. அதாவது அவங்க வந்து ஒப்சிடியன் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னானாலும் பரவாயில்ல, அந்த ஒப்சிடியன் காடஸ் வந்து நாங்க கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க 8 பேர் வந்து சொல்றாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ளேயே யார் பேர் இந்த ஒப்சிடியன் கடவுள் வந்து பிடிச்சிட்டு வருது அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நானாக்கு பின்னாடி கடைசி ஒருத்தர் இருக்காரு. அவரும் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஹரிமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு ஓஷன் வந்து கடக்க வேண்டியது இருக்காமா. ஓஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகுமி வந்து கேட்க, எனக்கு தெரியாது பட் ஸ்கூல்ல வந்து சொல்லி தந்திருக்காங்க. அந்த உண்மையான ஓஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம போய் பாப்பா அப்படி சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கொஜிரோ, நான் வந்து இப்போ செல்ஃபிஷா இருக்குன்னு நினைக்கிறேன், எங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்க நான் வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் நானும் வந்து உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாம பாப்ஸ் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆமா, எனக்கு வந்து அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாலும் சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். இப்போ நம்ம உசிகிக்கு வந்து போனா நம்மளுக்கு ஏதோ தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ சொல்லும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஓஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. இது வந்து ப்ளூவா இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சீசன் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா முடியுது. சீசன் 1 நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு எபிசோட் கூட வந்து மொக்கையா இருந்திருக்காது, எல்லா எபிசோடும் பயங்கரமா இருந்திருக்கும். சீசன் 2ல எல்லாம் இந்த அனிமே வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சீசன் 2 வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சீசன்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.